ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேத்திக்கு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானத்தை வந்து ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விமானிகளில் ஒரு விமானியை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரெஸ்கியூ பண்ணிருச்சு. இன்னொரு விமானியை வந்து அமெரிக்கா தேடிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது இந்த விமானியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சன்மானமாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுமே தேடிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கைவசம் இந்த விமானி சிக்கிடவே கூடாது. ஏன்னா சிக்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு பணைய கைதியை வச்சு ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி ஒரு போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைப்பாங்க அமெரிக்காவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேதாரமும் ஆயிடக்கூடாது, ஈரான் கையிலையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்திருக்காங்க. ஈரானோட இன்டீரியர் டீப் ஆஃப் ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் விழுந்திருக்காரு. 7000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் குகைக்குள்ள தான் வந்து இவர் ஒளிஞ்சிருந்து, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனு, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் இருந்திருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பண்ணியிருக்காரு. அப்பப்போ அந்த ரேடாரில் ஈரானோட ரேடார்லையும் மாட்டிடக்கூடாது. ஏன்னா யூஎஸோட கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவர் எங்கே இருக்காருங்கிறத வந்து ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிட்டு அப்பப்போ ஆஃப் பண்ணியும் வச்சிருக்காப்புல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெட்டு, டசன்ஸ் ஆஃப் ஜெட்டு ஹெலிகாப்டரை எடுத்துட்டு ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாங்க. தேடி இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போன 2 ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாதனால ஈரான் கைவசம் இதை சிக்கிடக்கூடாதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. பதிலுக்கு ஈரான் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்க, நாங்களும் வந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தோம், உங்களோட 2 ஏர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஜெட்டை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனையே வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஈரான் தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரை காப்பாற்றிட்டோம், நாங்கள் அவரை வி காட் ஹிம். ரொம்ப முக்கியமாக என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போன ஈரானுக்குள்ளே போன எந்த சோல்ஜருக்கும் எதுவும் ஆக விடாமல் நாங்கள் பார்த்துக்குவோம், ஒருத்தராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தோம். 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களோட சர்வைலன்ஸில் தான் இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாப்புல. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு, அவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே வந்துடுவார் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு பெரிய வார்னிங்கே கொடுத்துருக்காப்புல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 நாள் கெடு வச்சிருந்தாப்புல, அப்புறம் 10 நாள்னாப்புல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம் தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்து ஈரான் வந்து டீலுக்கு வரணும், இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணி ஆகணும், எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்துடணும் அப்படிங்கிறத வந்து